Hey guys, welcome back to Akshay Analysis and V2R Media. ஸோ இன்றைக்கி டேவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பொன்னி நதி பார்க்கணுமே சாங் ப்ளே பண்ணாங்க. அடடா செம்ம சுச்சுவேஷனில் இன்னும் கொஞ்சம் வைப் ஆனால் எதிர்பார்த்தங்க உண்மையாக சொல்லணும்னா. பட் ராணா ஒரு மாதிரி இது பண்ணார், வைப் மாதிரி பண்ணார், ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அண்ட் அருண் ஒரு மாதிரி தூக்கத்துலேயே ஒரு ஸ்டெப் போட்டார், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு நிஜமாவே. அங்கே பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜர்னி அண்ட் முத்துக்குமரன் அந்த ஒரு கேங் ஒரு மாதிரி பண்ணாங்க. பட் இன்றைக்கி இருக்கிற இந்த சினாரியோக்கு இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா செம்மையாக வைப் பண்ணியிருக்கலாங்க நிஜமாவே. என்ன இப்போலாம் விஷாலை காணும். யூஸ்வலாக இந்த மார்னிங் சாங்க சும்மா இறங்கி அவர் பண்ணுவார், அவரை பார்த்துட்டு அடுத்து பின்னாடிலேருந்து ஒரு கேங்காக ஒரு மீம் டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். அவரை கொஞ்ச நாளாக அந்த விஷயத்தில் அவரை காணும். ரைட்டு. ஸோ இந்த நாடு அந்த கான்செப்ட் ஆக்சுவலி நல்லாயிருக்கு. ரெண்டு பேருக்குமே இன்ட்ரோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. மஞ்சரி இவங்களுக்கு கொடுத்ததும் சரி, அண்ட் ஈவன் ஜெஃப்ரி சூப்பராக கொடுத்துருந்தார் ராணாவுக்கு. ஆனால் அந்த மற்ற கேரக்டர்ஸ்க்குலாம் அழகாக ஒரு தனித்தனியாக நேம் கொடுத்துருந்தாங்களே, அந்த மாதிரி ராஜா அண்ட் ராணிக்கே வெவ்வேறு பேர் கொடுத்துருந்தா பாருங்கள், நானே தூய தமிழில் பேசுகிறேன். அந்த மாதிரி வேறு பேர் கொடுத்துருந்தா நல்லா வந்துருக்குன்னு தோணுது. சாச்சம்மா தேவி அப்புறம் ராணவ் கேசரி அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேறு நேம் கொடுத்துருந்தா இட் வுட் ஹவ் பீன் மச் பெட்டர். ராணாவுக்குலாம் ஆக்சுவலி டெய்லர் மேட் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு அவர் ஹைட்டுக்கும் சரி. ஸோ அந்த ஒரு கெட்டப்பே ஒரு செம்மையாக இருந்துச்சு. ஒரு 90% ராஜா அப்படின்னு சொல்லலாம். 10% எங்கடா மிஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே அவர் சிரிச்சிட்டே இருக்கார். ஸோ இந்த கெட்டப் போட்டு சும்மா அப்படி போட்டு மறைச்சிட்டு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். கொஞ்சம் அங்கங்கே அவர் ராணவ் வெட்டி பார்க்குறாரு, ராணவ் கேசரி வரத்துக்கு பதில் ராணவ் வெட்டி பார்க்குறாரு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அவர். மற்றபடி செம்ம. இந்த சைட் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த எபிசோட் சொல்கிறேன், மஞ்சரி சீரீஸாக ப்ரொனவுன்சேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிஜமாவே ஒரு டப்பிங் பண்ண மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு அவங்களோட ப்ரொனவுன்சேஷன். சரி, அந்த ஏற்றி இறக்கி ஒவ்வொரு விஷயங்கள் பேசும்போதும் சரி செம்மையாக பண்ணுறாங்க, டு பி அப்ரிஷியேட்டட். அண்ட் இந்த சைடு தீபக் அவரும் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா சினாரியோஸ்லையும் சூப்பராக பண்ணாருன்னு சொல்லலாம். ராணவ் இன்னைக்கு எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, அவர் ஏதோ ஒரு டைலாக் பேச மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லிடுவார். டக்குன்னு இவருக்கு சிரிப்பு வந்துடும் விஷாலுக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வார கடைசியில் இருக்குது, அதை கண்டிப்பாக இவர் நோட்டீஸ் பண்ணியிருப்பார், நம்ம சார் நோட்டீஸ் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அது வில் பி எக்ஸைட்டிங் சீரியஸாக. அண்ட் இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அந்த ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணாருங்க. சீரியஸில் அந்த சிரிச்சிட்டே இருப்பார், அந்த ஒரு மோட்லேயே பயமாக இருக்குது அப்படின்னு இந்த ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறது நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லெங்க்த்தியாக அவருக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாம். சீம்ஸ் லைக் இஸ் ரெடி டு பர்ஃபார்ம், அது ஒரு பர்ஃபெக்டாக நான் பண்ண போகிறேன் நடே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே முத்துக்குமரனாக அவர் தெரில, அந்த கேரக்டர் தெரிஞ்சார். இன்றைக்கி அவர் கொடுக்கப்பட்டது சின்ன இதுவாக இருந்தாலுமே அப்போ தான் தோணுச்சு இவருக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக, மேபி நாளைக்கு இருக்கும் போல் இருக்குது, பயங்கரமாக லெங்க்த்தியாக ஹீ டிசர்வ்ஸ். ஒரு பேச்சாளர் மட்டும் இல்லை, நான் ஒரு ஆக்டரும் கூடன்னு இஸ் ட்ரைங் டு ப்ரூவ் இட் சீம்ஸ். ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த செங்கோல் மேட்ரு சொபா, இந்த தூயத்தமிழில் பேசுகிறது எவ்வளோ அழகாக இருக்குது, இதுலேயுமோ சண்டை போடணுமா? ஸோ இதில் வேற கலாய்க்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மல் தமிழ் பேசும்போது ஒரு லெவலுக்கு மேலே தமிழ் படம் 2 பார்க்குற மாதிரி, தமிழ் படம் 2 கிளைமேக்ஸில் மட்டும் அவங்க அந்த சதீஷோ சிவாவும் இது பேசுவாங்க, நார்மல் தமிழ் பேசுவாங்க, அசிங்கமாக கேட்டுக்கிறேன் என்னடா அடி அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு சீரியஸாக. அழகாக போயிட்டுருக்க எபிசோடில் அதை கொஞ்சம் 2 பேருமே அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஜெஃப்ரி சைலண்ட்டாக அங்கங்கே ஸ்கோர் பண்ணுறாருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் ஒரு நாடு ஐயஹோ அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி மொமெண்ட் ஆஃப் த டே, ஹைலைட் ஆஃப் த டேன்னு சொல்லிட்டு இன்னும் பெருசாலாம். அந்த கேம் ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. அந்த டாஸ்க்கு கொடுத்தாங்களே வேர்ல்டு மேப்பில், அந்த இது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு அதெல்லாம். ஸோ டே பை டே அண்ட் சைட் பை சைட் பிக் பாஸ் இஸ் மேக்கிங் ஷுர் தட் இந்த வருஷம் எல்லா டாஸ்க்குமே செம்மையாக இருக்க போதுரா, ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட்டாக இது இந்த ஷோ அப்படின்னு தே ஆர் மேக்கிங் ஷுர் தட் அது பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்குது. அண்டு மொமெண்ட் ஆஃப் த டே இதை சொல்லிக்கலாம், தர்ஷிகா அண்டு பவித்ரா ஜர்னி. அந்த தர்ஷிகா குக் பண்ணும்போது ஏதோ பாட்டு பாடுவாங்க, இவங்க டக்குன்னு வந்துட்டு என்ன ஒரே காதல் பாட்டாக இருக்குது, இந்த நாட்டில் வெறும் காதல் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அழகாக எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் மீம் டெம்ப்ளேட்டாக வரத்துக்கு அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு அதெல்லாம். அதுக்கு அவங்க ஒரு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, குட் ஒன் ஓவரால். ஸோ அதுதான் இந்த ஒரு மோடு, இதெல்லாம் கண்டிப்பாக பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு முத்துக்குமரன் பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஒரு சில பேர் பண்ணிக்கிறாங்க, ஒரு சில பேர் இன்னும் பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமோ. ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி, இது நாட் ஜஸ்ட் ஒரு ஷோன்னு இல்லாமல் இதில் மட்டும் பர்ஃபெக்டாக அதுவும் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு இப்போ இத்தனை கேமரா இத்தனை பேருக்கு முன்னாடிலாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் சொல்ல முடியாது, வெளியே வந்து ஹிஸ்டாரிக் படங்கள்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கூட அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நிறையா லோ பட்ஜெட்டில் கூட நிறையா ஹிஸ்டாரிக் ஃபிலிம்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஆஸ் அ சீனியர் மீடியா மெம்பராக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி தன்னோட ப்ரொனவுன்சேஷன்லேயும் தன்னோட இதுலேயும் மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணணுன்னு ஐ பர்சனலி ஃபீல். இட்ஸ் யுவர் அக்ஷய் சைனிங் ஆஃப்.